பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோவான் 19வது அதிகாரம் 26-27 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்பதாக. ஸ்திரியே, அதோ உன் மகன், விமன், பிஹோல்ட் யுவர் சன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் சிலுவையின் அடிவாரத்தில் அவரை இகழ்ந்து கொண்டு காணப்பட்ட திரள் கூட்டத்தின் மத்தியில் ஆண்டவரை பின்பற்றின ஒரு சில நபர்களும் காணப்பட்டார்கள். அவர்களில் 2 பேர் இயேசுவின் தாயாகிய மரியாளும் அவரிடத்தில் அன்பாயிருந்த யோவானும் என்று மேற்குறிப்பிடப்பட்ட வசனத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றவர்கள் திரள் கூட்டமாய் காணப்பட்டிருந்தும் அவருடைய சீஷர்கள் 12 பேர் வேறு 70 பேராய் இருந்தும் கூட சிலுவையின் அடிவாரத்தில் ஒரு சிறு கூட்டம் தான் காணப்பட்டார்கள். உலகத்திலும் கூட நாம் வாழ்ந்திருக்கும் போது, மகிழ்ச்சியாய் காணப்படும் போது அநேகர் நம்மோடு காணப்படுவார்கள். ஆனால் கஷ்டங்கள் வரும்போது ஒரு சில நபர்கள் தான் காணப்படுவார்கள். சிலுவையின் அடிவாரத்தில் நின்றவர்களில் அதிகமான வேதனையோடு காணப்பட்டவர் இயேசுவின் தாயாகிய மரியாள். இயேசு பிறந்த 8வது நாள் எருசலேம் ஆலயத்தில் பலி செலுத்தப்படும்படிக்கு கடந்து சென்ற வேளையில் சிமியோன் என்ற வயோதிப தீர்க்கதரிசி பாலகனாகிய இயேசுவை தன் கையில் ஏந்தி தேவனை ஸ்தோத்தரித்த வேளையில் மரியாளை பார்த்து, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று கூறினான் என்பதை லூக்கா 2:34-35 நாம் வாசிக்கிறோம். மரியாள் அப்படிப்பட்ட வேதனையின் உச்சத்தை அனுபவித்த வேளைதான் அந்த நேரமாயிருந்தது. ஆனால் அவளை பார்க்கலும் அதிக வேதனையை சிலுவையில் இயேசு சகித்தவராய் காணப்பட்டிருந்தோம். அப்பொழுது கூட தன் தாயுடைய வேதனையை உணர்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வேதனை என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் கடந்து செல்கிற பாதை எது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்கள் மேல் கொண்ட அன்பு நிமித்தம் சிலுவையில் பாடுகளையும் வேதனைகளையும் சகித்தவர், உங்களை விடுவிக்க வல்லமையுள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு சிலுவை அண்டையில் நின்ற தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்று யோவானை அவள் மகனாக தன்னுடைய இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இயேசு ஊழியத்தை துவங்கின வேளையில் கானாவூர் கல்யாண வீட்டில் மரியாளை ஸ்திரியே என்று அழைத்தார். அதுபோல ஊழியத்தின் கடைசியில் தன் மரண வேளையிலும் அப்படியே அழைக்கிறார். அவர் தேவகுமாரன் என்பதை உணர்த்துவதற்கும் மரியாளுக்கும் அவர்தான் இரட்சகர் என்பதை வெளிப்படுத்துவதற்கும் அப்படி அழைத்தார். ஆகையால் தான் மரியாள் கிருபை பெற்ற கனத்திற்குரிய பாத்திரமாய் காணப்பட்டிருந்தும் தொழுகைக்குரியவர் அல்ல என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மரியாளுக்கு யோவானை மகனாகவும் யோவானுக்கு மரியாளை தாயாகவும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஒருவேளை மரியாளின் புருஷனாகிய யோசேப்பு ஏற்கனவே மரித்திருக்கக்கூடும். அவ்விசுவாசிகளாய் காணப்பட்ட தன் சகோதரர்களிடம் தன் தாயை ஒப்பு கொடுக்க மனதில்லாமல் தன்னிடம் அன்பாயிருந்த சீஷனிடம் ஒப்பு கொடுத்தார். இயேசு சிலுவையின் வேதனையின் மத்தியிலும் கூட தன்னலம் நோக்காமல் பிறர் நலம் நோக்குகிறவராய் மற்றவர்களுடைய தேவையை சந்திக்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னை போல பிறனையும் நேசி என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். மற்றவர்களுடைய கூக்குரலுக்கு ஒருபோது நம் செவியை அடைக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. மற்றவர்களுடைய வேதனைகளை புரிந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய அன்பும் கரிசனையும் மனதுருக்கமும் நமக்குள்ளும் காணப்பட வேண்டும். சுயநலம் எங்கும் பெருகி போய் காணப்படுகிற இந்த நாட்களில் நாமும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் சிலுவைநாதரின் சாயலை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் கூட சுயநலம் பாராதபடி மற்றவர்களுடைய நலன்களை பார்க்கிறவராய் காணப்பட்டீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட வேதனைகளோடு கஷ்டங்களோடு காணப்படுகிற உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நன்கு உணர்ந்து ஒரு விடுதலை நீர் கொடுக்கிற தயவிற்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை இன்றைய தினம் ஆசீர்வதித்து நடத்துவீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.